மே 8 கணித வரலாற்றிலே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா வெவ்வேறு வருஷங்கள்ல இதே நாள்ல வாழ்ந்த 3 ஜீனியஸ்கள் நம்ம உலகத்தையே மாத்திட்டாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபோன்ல கூகுள் மேப்ஸ்ல 3D பில்டிங்ஸ் வளைவான பாதைகள் எல்லாம் அவ்ளோ துல்லியமா எப்படி தெரியுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான விடை மே 8 1959ல மறைந்த ரெனாட்டோ காச்சியப்போலி அப்படிங்கிற மேதை கிட்ட தான் இருக்கு. வளைவான சிக்கலான விஷயங்கள் அளக்க அவரோட கச்சியோபாலி செட்ஸ் தான் அடிப்படை விதிகளையே உருவாக்குச்சு. நீங்க தினமும் பார்க்குற ஒவ்வொரு 3D மேப்பும் அவரோட மூளையில உதிச்ச அந்த கணிதத்தின் வெளிப்பாடு தான். சரி, இப்போ 1951ல நடந்த அதே மே 8க்கு டைம் டிராவல் பண்ணி இன்னொரு ஆச்சரியத்தை பார்ப்போம். காத்து, பூமியோட சுழற்சி இதெல்லாம் தாண்டி ராக்கெட்டுகளும் சேட்டிலைட்டுகளும் எப்படி சரியான பாதையில பயணிக்குது தெரியுமா? இந்த சிக்கலை தீர்த்தவர் மே 8 1951ல் மறைந்த கில்பர்ட் பிளிஸ் அப்படிங்கிறவர். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸை பயன்படுத்தி காற்றின் அடர்த்தியை சமாளிச்சு ஒரு பெர்ஃபெக்டான பயணப்பாதையை அவர் கண்டுபிடிச்சாரு. வானத்துல இருக்கிற அந்த பெரும் குழப்பத்திலையும் சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது உண்மையிலேயே ஒரு மேஜிக் தானே. மீண்டும் அதே மே 8. ஆனா இப்போ 2016க்கு வருவோம். வேறொரு காலகட்டம், ஒரு பிரம்மாண்டமான ஐடியா. ரொம்பவே கஷ்டமான கணக்குகளை பார்க்கறதுக்கு அழகான வீடியோக்களா மாத்த முடியுமான்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இத சாத்தியமாக்கி காட்டினவர் மே 8 2016ல மறைந்த கணித மேதை டாம் அப்பாஸ்டல். அவரோட ப்ராஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ் வீடியோக்களும் புத்தகங்களும் கடினமான கணக்குகளை ஈஸியான விஷுவல்ஸை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. கணிதத்தோட உண்மையான அழக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிய வச்சே அவங்கள அதை நோக்கி பயணிக்க ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணாரு. வெவ்வேறு காலகட்டங்கள்ல வாழ்ந்த இந்த 3 பேருமே ஒரு குழப்பமான அமைப்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற பேட்டர்னை தேடினாங்க. அவங்க உழைப்பால தான் இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. நீங்க இன்னைக்கு என்ன பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க?